வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். அமுதான தமிழுக்கு, அழகான தமிழுக்கு, என் அறிவு வளர்த்த தமிழுக்கு, என்றென்றும் உணர்வால் நம்மை இணைக்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம். தூங்கா வீதிகளும் வானுயர்ந்த கோபுரங்களும் தமிழ் பதித்த சுவடுகளும் சங்க தமிழுக்கும் என் உளம் கனிந்த வணக்கம். எழுமின் இது வார்த்தைக்கு மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கைக்கும் அர்த்தம். மந்திர சொல். எழுமின் உள்ளத்தின் எழுச்சியையும் உலகளவில் வளர்ச்சியையும் உண்மையாக தரும் உன்னதமான அமைப்பு. அனைத்து உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் ஓமான் நாட்டின் பிரதிநிதியாக உங்கள் முன்னால் ஓமான் நாட்டில் உள்ள வாய்ப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக இங்கு வந்துள்ளேன். எங்களது ஒமான் நாட்டிலிருந்து 33 பிரதிநிதிகள் இங்கு வந்துள்ளார்கள். நாளைய பிரேக் அவுட் செஷனில் அனைவருடனும் அனைத்து தொழிலை பற்றியும் கலந்துரையாடலாம். இந்த 5 நிமிடத்தில் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் முடிந்த அளவிற்கு எதை பற்றி சொல்ல முடியுமோ அதை சொல்லிக் கொள்கிறேன். ஒமான் நாடானது 200 ஆண்டுகள் வரலாறு உள்ள நாடு. இருந்தாலும் 48 ஆண்டுகள் வளர்ச்சியின் பாதையில் மிகவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, உறுதியாகவும் மிகவும் வளமையாகவும் சென்று கொண்டிருக்கின்றது. ஒமான் நாட்டின் வாழ்க்கை முறையானது நாம் அனைவருக்கும் உகந்ததாக இருக்கும். பொதுவாக தமிழர்களுக்கு ஒமான் நாட்டில் மிகவும் சரியான ஒரு பாசமும் நம்பிக்கைக்கு உரிய ஒரு இடமும் கிடைக்கின்றது. ஏனென்றால் ஒமான் நாட்டின் கட்டமைப்பிற்கு அனைத்து விதத்திலும் நமது தமிழர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக தமிழகத்திலிருந்து செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் மிகவும் மேல் நிலையிலோ அல்லது கடைநிலையிலோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களது முயற்சியானது இடைநிலையில் உள்ள தொழில் வளர்த்து இடைநிலையில் தொழில் புரிபவர்களை இங்கிருந்து எடுத்து சென்று அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் விதமாக பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அதன் ஒரு பகுதியாக அனைத்து விதமான ஐடி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தமிழ்நாட்டில் பொதுவாக ஐடி ரிலேட்டட் பீப்புள் அதிகம் வேலை பார்ப்பவர்கள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து ஒமான் நாட்டிற்கு தேவையான அனைத்து விதமான ஐடி ரிலேட்டட் மென்பொருள்களை உருவாக்க அதற்காக டெக்னிட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக சிறு ஐடி தொழில் முனைவர்களை பெரிய பெரிய தொழிலுக்கு எடுத்து செல்ல ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒமான் நாட்டில் புது முயற்சியாக 3 ஃப்ரீ ஜோன் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒன்று துக்கம், அனதர் ஒன் சலாலா, சோஹார். இந்த 3 ஃப்ரீ ஜோனிலும் துபாய் போன்ற அனைத்து விதமான தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக ஒமான் என்றால் அறிந்திருப்பீர்கள், ட்ரெடிஷ்னலி this country totally depend on the traditional things. Now is not like this. இந்த 3 ஃப்ரீ ஜோனை உருவாக்கி அவர்கள் ஒவ்வொரு ஃப்ரீ ஜோனிலும் துபாய் போன்று எல்லா விதமான ஓப்பன் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது நமது நாட்டில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் போலதான், ஆனால் சிறப்பாகவும் சீராகவும் மிகவும் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்திட்டங்களாக இருக்கின்றது ஒமான் நாட்டில். மீண்டும் கல்ஃப் என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பாலைவனம் மட்டும்தான்.
ஒமான் நாட்டில் அப்படி அல்ல. ஒமான் நாட்டின் ஒரு பகுதியான சலலா என்ற இடத்தில் மிகவும் பசுமையும் செழிப்பும் கூடிய இடம் உள்ளது. அதனால் டூரிசம் டெவலப்மெண்ட் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கின்றது. யாராவது டூரிசம் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒமானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அடுத்தபடியாக இண்டஸ்ட்ரியல்ஸ் அனைத்து விதமான இண்டஸ்ட்ரியல்ஸும். அதற்கு காரணம் மூலப்பொருட்கள் நிறைவாக கிடைக்கின்றது. மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து காப்பர் ஸ்லைட்டில் இருக்கும். மைனிங் காப்பர், குரோமைட், அனைத்து விதமான மைனிங்கும். இந்த ஸ்லைடு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட் நிறைய அது வந்து கோர்வையாக சொல்ல முடியல, டைம் நிறைய போயிட்டு இருக்கல. மார்பிளில் வந்து ஒமான் மார்பிள் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு இட்டாலியன் மார்பிள். விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு 50% விலை கூட இருக்காது. அதே ஷேட்ஸ் இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே மார்பிள் இருக்கும் ஒமானில். ஜிப்சம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒமான். இங்கே இந்தியாவில் வந்து எல்லா விதமான சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஒமான்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு யார் எப்போ எந்த விதமான சிமெண்ட் ரிலேட்டட் இம்போர்ட்டர்ஸ் இருந்தால் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஆஃப் ப்ரொவின்சஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அதர்ஸ். அது துபாயில் என்னென்ன தேவைப்படுதோ அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா விதமான ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஆல் த கமோடிட்டி எங்களுக்கும் தேவை. அதுக்குள்ளே என்னென்ன ஒரு லைசனிங் ஆர் இம்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா நாளைக்குள்ள பிரேக் அவுட் செஷனில் வந்து எங்கள் ஆட்கள் யாரை கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதுக்குள்ள எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுப்பாங்க. புதுசாக வந்து ஒரு எமர்ஜிங் சினாரியோவில் ஒமான் என்ன பண்ண போயிட்டு இருக்குதுன்னா ப்ரொபோசல் ஃபார் 100% ஓனர்ஷிப் ஃபார் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஒமான். இப்போ வந்து 70-30 இருக்குது. எல்எல்சி கம்பெனின்னு சொன்னால் 70% வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் 30% வந்து லோக்கல்ஸ் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இப்போ வந்து அதை 100%-ஆக மாற்றுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் த டூரிசம். அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. டூரிசத்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. புதுசாக இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து எல்லா விதமான வசதியும் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்சிடிஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக கட் பண்ணுறாங்க. என்னென்னா நிறைய நம்மளோட ரெவன்யூ வந்து ஒமானிஸுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதுனால அது போயிட்டுருக்கு. அதே கட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். டாக்ஸஸ் ரீஃபார்ம்ஸ், டாக்ஸுன்னு சொல்கிறது இது வரைக்கும் அங்கே பெருசாக இல்லை. அதை வந்து ஒரு முறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எமர்ஜென்சி. ஓகே, டூயிங் பிஸ்னஸ் இன் ஒமான். துபாயில் ஏற்கனவே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சிமிலராக தான் ஆல்மோஸ்ட் ஆல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் துபாய்க்கு அவ்வளவு காஸ்ட் கிடையாது. ஒமானில் வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வளரும் கண்ட்ரி ஆக்சுவலாக. என்னதான் 200 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பழைய கண்ட்ரியாக இருந்தாலும் இப்போ ஒரு 48 இயர்ஸாக தான் அது வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கட்டமைப்பு நிறைய உருவாக்க வேண்டியது இருக்குது. துபாய் ஆல்மோஸ்ட் வளர்ந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சேச்சுரேஷன் சொல்லலாம். இப்போ நிறையா போயிட்டு இருக்காங்க. ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லா ஃபீல்ட்லையும் நிறையா சொன்னது மாதிரி மைனிங், இண்டஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட், ஈவன் ரியல் எஸ்டேட். இந்த எல்லா இடத்துலையும் வந்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தேவைப்படுது. ஏற்கனவே வேறு கண்ட்ரீஸில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸோ இல்லை எது பண்ணாலுமே அதுக்குள்ள எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒமானில் இருக்குது. இதுக்குள்ள எல்லா விஷயங்களும் நாளைக்கு வந்து நீங்கள் தனியாக எங்களோட வந்திருக்கவங்ககிட்ட நீங்கள் கூட கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் அந்த டைம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு 20 நிமிஷமாக 30 நிமிஷம் தான் கரெக்டாக சொல்ல முடியும். எனிவே, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நாம் அனைவரும் இணைந்து எழுமின் என்ற அமைப்புடன் சேர்ந்து மீண்டும் தமிழர்களின் தலைநிமிர் காலத்தை எதிர்பார்த்து தலைநிமிர்ந்து நடப்போம் என்று கூறி நன்றி கூறுகிறேன்.